பழனி முருகன் சிலை நவபாசன சிலையே கிடையாது. உண்மையை சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. முதல் விஷயம், அந்த சிலை உருவத்தை ஒரே சிலையவே செய்யலை. அதுக்கு பதிலாக 3 செஞ்சுருக்காங்க. தலை, அதுக்கப்புறம் உருவம், அதுக்கு கீழே இருக்கிற கால் உடல்கள். ஸோ இப்படி தான் 3 பாகமாக செஞ்சு அதுக்கப்புறமா இணைச்சிருக்காங்க. அப்படி தான் சிலை உருவானது. இப்போ 2வது விஷயத்துக்கு வருவோம். அந்த சிலை நவபாசன சிலையான்னு கேட்டிங்கன்னா அது முழுக்க முழுக்க கிடையாது. அதுக்கு காரணம் பழனி மலைக்கு கீழே இருக்க அந்த போகர் சமாதி உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல இருந்து போகரோட குறிப்புகள், அதாவது மூலிகை குறிப்புகள் எடுத்திருக்காங்க. 1% மட்டும்தான் கிடைச்சிருக்கு. மீதி 99% குறிப்புகள் எல்லாமே அழிஞ்சு போச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க, 1% குறிப்புகள் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. நமக்கு கிடைச்சது 1% தான். அதை வச்சு தான் இதை நம்ம நவபாசன சேரம்னு சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம், உங்களுக்கு சூப்பரான ஃபுல் டைம், பார்ட் டைம், அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு ஒரு ஜாபை கொண்டு வந்திருக்கேன். இந்த ஜாப் லொகேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை தாம்பரம் தான். இந்த ஜாபை நீங்கள் 10th 12th டிகிரி எனி டிப்ளமோ நீங்கள் என்ன படிச்சாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் குவாலிஃபிகேஷன் இருப்பீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 விதமாக நம்ம பண்ணிக்கலாம். ஒன்று ஃபுல் டைம், பார்ட் டைம், ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எக்ஸ்பீரியன்ஸ், ஃப்ரெஷர்னு சொல்லிட்டு எல்லாமே கூட ஜாயின் பண்ணிக்கலாம். 9 to 5 வரைக்கும் ஜாப் இருக்கும். இதோட